இந்த சுரங்கம் 300 அடிக்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதில் 100 அடிக்கு மேல் தண்ணீர் நிரம்பி இருப்பதாகவும் அந்த தண்ணீர் முழுவதும் கருமை நிறமாக மாறியிருப்பதாக கூறுகிறார்கள். கருமை நிறமாக மாறியதற்கு காரணம் பொறுத்தவரையில் நிலக்கரியினுடைய நிறம் அந்த தண்ணீரில் கலந்து முழுவதுமாக அடர் கருமை நிற தண்ணீராக இருப்பதாக கூறுகிறார்கள். இதன் காரணமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய பணியாளர் நிலை என்ன என்பதை கண்டறிவதற்காக ஒரு கேமரா அனுப்பப்பட்டது. ஆனால் அது கருமை நிறமாக தண்ணீர் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கேமராவில் முறையாக செயல்பட முடியவில்லை. உள்ளே என்ன இருக்கின்றது என்பது முழுமையாக தெரிய முடியவில்லை என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு உடனடியாக அந்த 100 அடிக்கு தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய காரணத்தால் நீச்சல் படை வீரர்கள், குறிப்பாக இந்திய கடற்படையை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட நீர்மூழ்கி வீரர்கள் வரவைக்கப்பட்டு அவர்கள் உள்ளே சென்று அங்கு சிக்கியிருக்கக்கூடிய தொழிலாளர்களை மீட்கும் பணி மேற்கொண்டார்கள். இருந்தாலும் அதில் மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. அதையடுத்துதான் மிகப்பெரிய ராட்சத மோட்டாரெல்லாம் வரவழைக்கப்பட்டு நேற்று முழுவதும் அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணி மேற்கொள்ளப்பட்டது. தற்போது தண்ணீர் வெளியேற்றப்பட்ட காரணத்தால் மீண்டும் மீட்பு பணியாளர் தொடங்கியிருக்கிறது. இந்த சுரங்கத்தை பொறுத்தவரையில் எலிவலை சுரங்கம் என்ற அமைப்பில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த எலிவலை சுரங்கம் என்பது அரசால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை மீறி இதுபோன்ற சட்டவிரோதமாக எலிவலை சுரங்கம் தூண்டப்பட்டு அதன் மூலமாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்படக்கூடிய காரணத்தால் விபத்து ஏற்பட்டால் அதில் மீட்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த வடகிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக இது போன்ற நிலக்கரி சுரங்க விபத்து ஏற்பட்டு வருகிறது. அதிலும் மிக முக்கியமாக 2023 நவம்பர் மாதம் உத்தரகாண்டில் ஏற்பட்ட நிலக்கரி சுரங்க விபத்து கிட்டத்தட்ட 17 நாட்கள் அங்கு 41 தொழிலாளர்கள் சிக்கியிருந்தார்கள். 17 நாட்களுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் உயிரோடு மீட்கப்பட்டார்கள். அது இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்வலையில் ஏற்படுத்திய நிலக்கரி சுரங்க விபத்தாக பார்க்கப்பட்டது. இதுபோன்று தொடர்ந்து இந்த வடகிழக்கு மாநிலங்களில் நிலக்கரி சுரங்க விபத்து என்பது ஏற்பட்டு வருகிறது. சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய இது போன்ற நிலக்கரி சுரங்க விபத்து என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் தான் எலிவலை சுரங்கம் 3 தோண்டப்பட்ட காரணத்தால் மீட்பு பணி என்பது தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. முழுவதுமாக கருமை நிற தண்ணீர் இருந்த காரணத்தால் அந்த தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு மீதம் இருக்கும் ஒரு 8 பேர் நிலை என்ன என்பது கண்டறிவதற்கான தேடுதல் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக அந்த 8 பேரும் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்று மீட்பு குழு தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களை மீட்கும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது.